ஹனி சில்லி பொட்டேட்டோ. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை எள்ளு 1½ ஸ்பூன் வறுத்தது, நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன், பொடியாக நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1½ ஸ்பூன், தேன் 1½ ஸ்பூன், சோயா சாஸ் 1½ ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1½ ஸ்பூன், 1/2 கிலோ உருளைக்கிழங்கு நீல வாக்கில் வெட்டினது, பெரிய வெங்காயம் 2 வெட்டியது, 1 குடமிளகா பொடியாக வெட்டியது, 4 பச்சை மிளகா வெட்டியது, தேவையான அளவு உப்பு, மைதா தேவையானது, அரிசி மாவு தேவையானது. கடாயில் தண்ணி கொதிக்க வச்சு உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். உருளைக்கிழங்கு 3/4 வயசு வெந்துருச்சு, வடிகட்டிடணும். எண்ணெய் காயட்டும். உருளைக்கிழங்கு வேக வச்சது வடிகட்டியாச்சு. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், சிறிதளவு சால்ட்டு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கியாச்சு. இது தனியாக எடுத்துக்கணும். அடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், சால்ட் தேவையானது. மாவு, மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் 3, உப்பு போட்டு கட்டி இல்லாமல் கரைக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முதல்ல போட்ட மைதா அரிசி மாவு 2ம் சால்ட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கி வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாவில் அப்படி பிரட்டி எண்ணெய் காஞ்ச பிறகு அப்படியே ஒன்றா போடணும். ஒத்தையாக போடணும். லைட்டாக பொன்னிறம் வரும்போது எடுத்து வச்சிடணும். மறுபடியும் இருக்க பொரிக்கணும். நல்லா முதல்ல லைட்டாக சேர்ந்தவரை போடும். முதல்ல நல்லா வறுத்து வச்சுருக்கோம் பொரித்து, அது 2வது முறையாக போடணும். 2வது முறையாக போட்டு நல்லா செவக்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா செக்கப்பாக வரணும். அப்போதான் மொறுன்னு இருக்கும். நல்லா செவந்துருச்சு. இந்த மாதிரி செவந்து வரும்போது இப்படி எடுத்து தட்டில் வச்சிடணும். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு. பூண்டு போட்டுடணும். பூண்டை நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்தது பச்சை மிளகாய், அது ஆனியன் நல்லா வதங்கணும். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்து வச்சது போட்டுடணும். வறுத்து வச்ச எள்ளை போட்டுட்டு குடமிளகாய் நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு, ரொம்பலாம் போடக்கூடாது, கொஞ்சமாக சால்ட்டு உப்பு போட்டுடணும். போட்டு லைட்டாக போட்டு முதல்ல போட்டேன். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும். சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றி, சில்லி சாஸ் அடுத்தது சில்லி சாஸ் போட்டு 1 ஸ்பூன் சில்லி சாஸு நல்லா வதங்கணும், நல்லா கலங்கணும். தக்காளி சாஸ் ஊற்றி நல்லா கிளறணும். அடுத்தது மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூளை போட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கி நல்லா ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கி ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிளறி வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேன் கலந்துக்கணும். 1 ஸ்பூன் தேன் கலந்துட்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்ச
உருளைக்கிழங்கு மசாலாவில் போட்டு எல்லாம் சுற்றி கிளறி எடுத்தால் ரெடி ஆயிடுச்சு. ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி.